ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு லைஃப் ஸ்டைல். சூப்பரான இட்லி பார்க்கலாங்க. இது வந்து நார்மலான ஒயிட் இட்லி கிடையாது. இது வந்து கேழ்வரகு இட்லி தோசை. இதுக்கு எப்படி நம்ம ஆட்டி நம்ம செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம், 3 கப்பு கேழ்வரகு எடுத்துக்கலாம். அதே கப்பில் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. நான் வரமிளகாய் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த உளுந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா 3 தடவை கழுகி எடுத்ததுக்கப்புறம் நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுலேயே உப்பு போட்டு நல்லா கை விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொங்கி வர சமயத்தில் இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக மாவு ரெடியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இரும்பு தவா எடுத்து நல்லா சூடு பண்ணி மறுபடியும் நல்லா தண்ணி விட்டு சூப்பரான தோசை பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. நான் ராகியே சாப்பிட்டதே கிடையாது, கேழ்வரகு நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் வேறு லெவலில் இருந்தது. என் பையனுக்கும் நான் கொடுத்து, என் பையனும் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். அதுலேயே நான் இட்லி சுட்டு பார்க்கலான்னு சொல்லி அப்போவே நான் இட்லி சுட்டு பார்த்தேன். ரொம்ப பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களே பாருங்கள். வெள்ளை அரிசியில் செஞ்ச இட்லியை விட இந்த